புனித மகதலா நாட்டு மரியா, தேடும் மரியா. இன்று புனித மகதலா நாட்டு மரியாவின் விழாவை சிறப்பிக்கின்றோம். இவர் இயேசு கிறிஸ்துவின் நெருங்கிய பெண் சீடர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மகதலா நாட்டு மரியா இன்றைய நற்செய்தியின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகின்றார். இயேசு கிறிஸ்துவை தேடியவர்களை பற்றி தியானித்து அவர்களுக்கும் மகதலா நாட்டு மரியா தேடியதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாம் தியானிப்போமா? இயேசு கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் தேடினார்கள்? முதலில் ஏரோது அரசன் தேடினான். அவன் எதற்காக தேடினான்? இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடித்து கொல்ல வேண்டும் என்று தேடினான். அடுத்ததாக ஞானிகள் தேடினார்கள். அவர்கள் எதற்கு தேடினார்கள்? அவர் அரசர் என்று கண்டு அவரை தெண்டனிட்டு வணங்கி அவருக்கு பரிசு பொருட்கள் தர வேண்டும் என்பதற்காக இயேசுவை தேடினார்கள். அதற்கு பிற்பாடு தாய் மரியாவும் சூசை தந்தையும் இயேசுவை தேடினார்கள். எதற்காக? அவர் காணாமல் போய்விட்டார். அந்த பரிதவிப்போடு, நான் பெற்ற பிள்ளை, நான் வளர்த்த பிள்ளை என்ற பரிதவிப்போடு அவரை கண்டுபிடித்து கூட்டி வருவதற்காக பரிதவிப்போடு பெற்றோர்கள் தேடினார்கள். சில நாட்கள் கழித்து அவர் வளர்ந்த பிற்பாடு மக்கள் கூட்டம் அவரை தேடுகின்றது. எதற்காக தேடுகின்றது? அதற்கு முந்தைய நாள் தான் அவர் 5000 பேருக்கு உணவளித்து மீனையும் கொடுத்திருந்தார். அந்த உணவு வேண்டும் என்பதற்காக அந்த மக்கள் கூட்டம் அவரை தேடிக்கொண்டிருந்தது. இவர்களெல்லாம் ஒரு புறம் இருக்க, மகதலா நாட்டு மரியாவுக்கு வருவோம். இன்று அவர் தேடுகின்றார், இயேசு கிறிஸ்துவை தேடுகின்றார். எப்படி தேடுகின்றார்? என்ன வித்தியாசம் தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு உயிர் துறந்து கல்லறையில் வைத்து விட்டார்கள். கல்லறைக்கு 3ஆம் நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலை தேடுகின்றார். மற்றவர்களெல்லாம் உயிரோடுள்ள இயேசுவை தேடினார்கள். ஆனால் மகதலா மரியா இயேசு கிறிஸ்து அடக்கம் செய்யப்பட்டு அந்த இடத்திற்கு அவரது உடலை தேடுகின்றார். அவரது எண்ணம் என்னவாக இருந்தது? அவர் மரித்து போய்விட்டார், அந்த உடல் மட்டுமே அங்கு இருக்கும் என்று சொல்லி அந்த உடலை தேடுகின்றார். உடல் கிடைத்ததா? இயேசு கிறிஸ்துவின் உடல் கிடைத்ததா? கிடைக்கவில்லை. ஏன் கிடைக்கவில்லை? அதற்கான பதிலை அந்த கல்லறையில் வெண்ணாடை அணிந்த அந்த வானதூதர்கள் சொல்கிறார்கள். உயிரோடு இருப்பவரை இறந்தவரிடையே தேடுவது ஏன்? நீ வெளியே செல், அவர் உயிர்த்து விட்டார், இந்த செய்தியை நீ எல்லோருக்கும் சென்று சொல் என்று சொல்லி அனுப்புகின்றார்கள். அப்படி அவர் வெளியே வரும்பொழுதுதான் அவர் தேடிய இயேசு கிறிஸ்து உயிரோடு நிற்கின்றார். நின்று பார்க்கும் பொழுது, நீராவது எடுத்திருந்தால் எனக்கு கொடும் என்று கேட்கும் பொழுது, நானே இயேசு கிறிஸ்து என்று சொன்னவுடன் அவரை பற்றி பிடித்து கொண்டார். இப்பொழுது மகதலா மரியா உயிரோடு இல்லாத உடலை தேடினார், ஆனால் உயிரோடு இருக்கக்கூடிய இயேசுவை கண்டு கொண்டார். இதுதான் மற்றவர்கள் தேடலுக்கும் மகதலா மரியாவின் தேடலுக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம். இந்த விசுவாசத்தை, இதை முதலில் விசுவசித்தவர் மகதலா நாட்டு மரியா. அதனால் தான் இவ்வளவு முக்கியத்துவம் அவருக்கு தரப்படுகின்றது. சென்று இயேசு உயிரோடு இருக்கின்றார் என்ற செய்தியை முதலில் அறிவித்தவரும் மகதலா நாட்டு மரியாதான். இதை உணர்ந்து பார்த்தவர்களாய் உயிரோடு இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை இறை வார்த்தை வடிவில் தேடுவோம். உயிரோடு இருக்கும் இயேசு கிறிஸ்துவை நற்கருணை வடிவில் தேடுவோம். தேடி இயேசு என்னோடு இருக்கின்றார், அவரும் உயிரோடு இருக்கின்றார் என்று அவரை நம்முடனேயே வைத்துக் கொள்வோம். நம் தேடலுக்கு நிச்சயம் விடை தருவார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மகதலா மரியாவின் தேடலுக்கு விடை கொடுத்ததைப் போல.